பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஔவையார் அழகாக கணபதியை நினைத்து, விநாயகரை நினைத்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். எப்பயுமே ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி 4 விஷயம், நல்ல விஷயங்கள் இருக்கணும். 4 விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம போகிறது, நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒன்று நாம் சரியில்லை, இல்லைன்னா நம்ம வீட்டில் சூழ்நிலைகள் சரியில்லை. இப்போ நாம் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும், சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும். அப்போ நம்ம வீட்டில் முதல்ல நம்ம வீட்டை சரியான விஷயத்தில் செக் பண்ணணும். நம்ம எந்த ராசியில் பிறந்தாலும் அந்த ராசிக்குன்னு உரிய கிரகங்கள், அந்த ராசிக்குன்னு உச்சம், ஆட்சி, பகை, நீசம் பெற்ற கிரகங்கள், இவர்களை வைத்து நம்ம வீட்டினுடைய வாழ்வாதாரத்தை நமக்கு மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப வருத்தப்படுறீங்களா, உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கா, உங்கள் வீட்டில் சில விஷயம் நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குதா, நாம் நினைக்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக கைகூட மாட்டேங்குதா, எல்லாம் நெருங்கி வந்து அப்படியே பாதியிலே நிற்கிதா, எளிமையாக நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை சொல்ல போகிறேன். அதில் நல்ல விஷயமும் இருக்குது, நமக்கு தேவையில்லாத விஷயமும் ஒரு 10 இருக்குது, மொத்தம் 20. இதை பற்றி தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த பதிவை ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிங்க. இந்த பதிவை நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நாள் இதை ரொம்ப கடைப்பிடித்தால், கொஞ்ச நாள் கடைப்பிடிக்கணும், இது நம்மளோட கொஞ்சம் தொடரணும் வாழ்க்கையில். ஒரு 6 மாதமாவது நான் சொல்கிற இந்த பதிவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்தால் நிச்சயம் 3 மாதத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். 90 நாள். ஆனால் தொடர்ந்து இதை செய்தால், செஞ்சு பார்ப்போமா? நாம் நல்லா இருக்கிறதுக்காக கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுறாருன்னு முதல்ல நம்புவோம். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அதை தான் இந்த பதிவை கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பிளான் இருக்குது. அப்போ நான் ஒவ்வொரு விதமான பிளானை நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. இதை தொடர்ந்து கீப் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். இதை தொடர்ந்து இந்த விஷயங்கள், முதல்ல 10 விஷயம் நல்லது, அதே 10 விஷயம் எது செய்யக்கூடாது, இந்த 20 விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணால், அதாவது 100 ஆண்டுகள் நாம் நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கும். அதான் நான் ஆரம்பிக்கும் போதே ஔவையாரை நினச்சி தான் ஆரம்பித்தேன். அதனால தான் பிள்ளையார் முதல்ல உள்ளே வந்துட்டார். நம்ம பிள்ளையாரை நினச்சாலே எல்லாமே நல்லாயிருக்கும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். சங்கத்தமிழ் மூன்றும் இருந்ததுன்னா என்ன? நமக்கு இயல், இசை, நாடகம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகுது. உண்டா? நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நம்ம வாழ்க்கை எல்லாம் கலந்தது. இந்த கலந்ததை எப்படி பிரித்து வச்சுக்கணும், எப்படி சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள போவோம். அன்பான மீனராசி நண்பர்களே, உறவுகளே, இந்த மீனராசிக்கு வீட்டில் எது இருந்தால் பணம் வரும், எதெல்லாம் வீட்டில் இருந்தால் பணம் வரும், இதெல்லாம் வீட்டில் இருக்கவே கூடாதப்பா, எதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது, இதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல மீனராசிக்காரவங்க வீட்டில் மகாவிஷ்ணு படம் இருக்கணும். பெருமாள், அதாவது நமக்கு பெருமாளுடைய காட்சியிலேயே
விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாள். பெருமாள் அப்படியே மகாபாரத போர் முடிஞ்சு கடைசியாக ஒரு தரிசனம் பண்ணுவார். அந்த விஸ்வரூப தரிசனம் படம் இருந்து வீட்டில் வச்சேன்னா ரொம்ப விசேஷம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படம், அதுவும் பச்சை சாத்தி புறப்பாடுன்னு சொல்லுவாள். அந்த படம் உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப விசேஷம். உங்களுக்கு ரொம்ப ரெட்டிப்பு லாபத்தை கொடுப்பார். மகாவிஷ்ணுவுடைய படம் விஸ்வரூப தரிசனம், அடுத்தது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தரிசனம், மாமன் மைத்துனன், அவ்வளோதான். நல்ல பெரிய ஃப்ரேம் வாங்கி வைங்க. சுவாமி ரூம், ஹால், நீங்கள் தொழில் பார்க்குற இடம், நீங்கள் வியாபாரம் பார்க்குற இடம், வராண்டா, இதுமாதிரி இடங்களில் வைங்க. எல்லா இடத்துலையும் தண்ணீர் பாத்திரம் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ரூமில் கூட தூங்கும்போது தண்ணி பாத்திரம் ஒரு கைக்கு ஏற்ற அளவில் ஒரு இடத்துல வச்சுட்டு தூங்குங்க. அதுமாரி ஹாலில் ஜக்கில் தண்ணி இருக்கணும், டைனிங் டேபிளில் ஜக்கில் தண்ணி இருக்கணும், வீட்டு வாசலில் நிலப்படிக்கு பக்கத்தில் விளக்கேறியணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு தண்ணி இருக்கணும். இது மட்டும் என்றைக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வருமானம் பெருகும், வருமானம் கிடைக்கும், வருமானம் தங்கும். தாமரைப்பூ யூஸ் பண்ணுங்க. எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். வாரம் ஒரு தடவையாவது ஒரு தாமரைப்பூ வாங்கி சுவாமிக்கு சாத்துங்க. வீட்டில் ஒரு அம்பாள் படம், அம்பாள் விக்கிரகம் இந்த அளவுக்கு ஒரு உள்ளங்கள் பாருங்கள், கட்டவர அளவுக்கு ஒரு அம்பாள் மகாலட்சுமி விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்ற வீடு அது. தாமரைப்பூ, அதுமாரி தாமரைப்பூ எங்கே கிடைக்குதோ, இங்கே கோயிலுக்கெல்லாம் போகும்போது தாமரைப்பூ கிடச்சதுனாலும் சுவாமிக்கு வாங்கி சாத்துங்க. வாய்ப்பு கிடைச்சா தாமரைப்பூ, முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். அதுமாதிரி ஏதாவது ஒரு பக்தி இசை வீட்டில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். கந்தசஷ்டி கவசம் ஓட விடுங்க, ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அதுமாரி விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பக்தி இசை, தியானத்திற்காக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இடத்துல தியானம் பண்ணுங்கள். ஒரு மூலையில் நல்ல லைட் இருக்கு, நல்ல ஒரு அருமையான வைப்ரேஷன் இடத்த உருவாக்கிக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். தியானத்துக்குன்னு ஒரு மூளை வைங்க. தர்பப்புல் பாய் வாங்கி உட்காந்துங்க, தியானம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நிறைய பர்ஃப்யூம் தான் இருக்கணும், வாசனை தீபங்கள் இருக்கணும், எல்லாத்துலேயும் வாசனை இருக்கணும். உங்கள் ஷர்ட்லேருந்து, உங்களுடைய உடம்புலேருந்து, உங்கள் வீட்டில் இருக்க சமையல் ரூம்லேருந்து, பெட்ரூம்லேருந்து, ஹால்லேருந்து, பாத்ரூம்லேருந்து ஒரு வாசனை, அதுக்கு ஒரு ஸ்மெல் வச்சிடணும். பர்ஃபெக்டாக இதான் தொடர்ந்து கம்பல்சரி. இந்த வாசனை தீபம் தான் உங்களை மேன்மையாக கொண்டு போகும். வீட்டில் ஒட்டடைப்படியாமல் பார்த்துங்க, கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துங்க, ரொம்ப பள்ளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துங்க. அதிகமாக பள்ளி இருக்கக்கூடாது மீனராசிக்காரர்கள் வீட்டில். கரப்பாம்பூச்சி வரக்கூடாது. தேரைன்னு சொல்லுவாங்க, தேரை வரக்கூடாது. தேரை வராமல் பார்த்துங்க. தேரை வந்ததுன்னா அதை மேக்ஸிமம் அடித்து திரட்டி தான் ஒன்றும். வேறு என்ன பண்ணுறது? அந்த இடம் மாதிரி அந்த இடங்களை என்ன பண்ணணும்னா, நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல தான் தேரை அதிகமாக வரும். தண்ணி வாசலில் வைக்காமல் பார்த்துங்க, தண்ணி சிந்தாமல் பார்த்துங்க. கம்பல்சரி உங்கள் வீட்டில் நல்ல லாபங்கள் வருவதற்கு சங்கு ஒன்று, வலம்புரி சங்கு ஒன்று வாங்கி வீட்டில் வைங்க. வலம்புரி சங்கு. அதுமாரி ஏதாவது ஒரு விளக்கு வந்து மென்மையாக ஒரு தீபம் எரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுங்கள், செட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ரொம்ப பொறுமையாக மைல்டாக எரிகிற மாதிரி. எண்ணெய் ஊற்றி கூட ஏற்றலாம், இல்லையா விளக்குலையே இப்போலாம் வருது ஒரு மைல்டாக தீபம், ஒரு விளக்கு ஏற்றலாம். நீல நிற அலங்காரங்கள் நிறைய பண்ணுங்கள். அதாவது ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். பச்சை யூஸ் பண்ணாதீங்க. ஆன்மீக புத்தகங்கள் நிறைய படிங்க. ஏதாவது ஒரு புத்தகம் வீட்டில் இருக்கணும். மினி லைப்ரரி கூட செட் பண்ணுங்கள். ஆன்மீக புத்தகங்கள் நீங்கள் நிறைய வாசிங்க. புரட்சியாளர்களோட புத்தகங்களை விட அவர் நேர்மறை சிந்தனைகள் உள்ள புத்தகங்கள் நிறைய படிங்க. புரட்சியாளர்கள் புத்தகங்களை வாங்கி வச்சுக்குங்க. அதில் வந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்குங்க, நல்ல கருத்துக்களை எடுத்துக்குங்க. அதே நேரத்தில் நீங்கள் அமைதியாக ஒரு புரட்சியை பண்ணணும், ரொம்ப வேகமாகலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு பலம் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நம்மளும் இப்படி ஆயிடணும் அப்படி நினைக்க வேண்டாம். அதில் உள்ள கருத்தை எடுத்துக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்தணும். என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம்? ஒருத்தவங்களை அடக்குமுறை பண்ணுறது தவறு. அதே நேரத்தில் ஒருத்தவங்க வாழாமே அடங்கி போகிறாங்களே அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படிங்கிறது நல்ல உணர்வு. இது மாதிரி சில உணர்வுகளை மீனராசி கொண்டு போங்க. நிறைய பேருக்கு சுதந்திரம் வாங்கி கொடுங்க. நீங்கள் சுதந்திரமாக இருங்க.
சுதந்திரம்னா என்ன? சாமி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கோயிலுக்கு போயிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து ஹோட்டலுக்கு போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு சினிமாவுக்கு போகிறேன், அவ்வளோதான் சுதந்திரம். பிடிச்சிருக்கு நான் அதை சாப்பிட்றேன். இல்லைங்க பிடிச்சிருக்கு ஆனால் செய்ய முடியாமல் தவிக்கிறேங்க, அப்படி யோசிக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதது என்ன? அழுக்கு தண்ணீர் இருக்கக்கூடாது. தண்ணியை மட்டும் சுத்தம் பண்ணிகிட்டே இருங்க. முக்கால்வாசி டேங்க்கு வீட்டில் உங்களுக்கு ஈசான மூலையில் டேங்க்கு வைக்காதீங்க. ஈசான மூலையில் டேங்க் வைக்காதீங்க. குபேர மூலையில் டேங்க் வைக்கலாம். ஆனால் டேங்க் அழுக்காகக்கூடாது. வீட்டில் பைப்பில் தண்ணி இந்த ஓஸ் போட்டு வைக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா முதல்ல பாசி வரும் சில வீட்டுக்கெல்லாம். அதுமாரி வராமல் நல்ல தண்ணி பைப்பு திறந்து விடணும். அழுக்கு இருக்கக்கூடாது, தண்ணீரில் அழுக்கு இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு பாத்ரூம்லலாம் சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அழுக்காகவே இருக்கும் அந்த டப்பெல்லாம். அதுமாரி இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். உடஞ்ச கண்ணாடி இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் உடஞ்ச கண்ணாடி, ரசம் இல்லைன்னு சொல்லுவாங்க, கண்ணாடியில் ஒரு ரசம் போயிடும், அதுமாரி கண்ணாடி இருக்கக்கூடாது. சோகமான படங்கள் பார்க்காதீங்க, சோகமான டைட்டில்ஸ் எதுவும் கேட்காதீங்க, சோகமான ஸ்டேட்டஸ் எதுவும் வைக்காதீங்க. ஒரு ரூமுக்குள்ளே போனால் குழப்பம் வருதுங்க, ஒரு ரூமுக்குள்ளே நாங்கள் போகிறதே கிடையாதுங்க, அப்படி ஒரு நிலைவு இருந்ததுன்னா அதை மாற்றிக்குங்க. எல்லோரும் நல்ல காற்றோட்டமாக அதை யூஸ் பண்ணுங்கள். ஈரப்பதம் வீட்டில் இல்லாமல் பார்த்துங்க. கால் எங்கே வச்சாலும் ஈரமாக இருக்கும். சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் குளிக்கிறேன்ற பேரில் குளித்து வெளியில் வரைக்கும் தண்ணி வந்துடும். அதுமாரி ஈரத்தோடையே நடப்பாங்க வீட்டில். ஈரத்தோடைய அவங்களோட தடம் போயிட்டே இருக்கும். அதுமாரி பார்த்துங்க, ஈரமே இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் இந்த மேட்டு போட்டு வைங்க. துர்நாற்றம் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. அதுவும் முக்கியமாக பெட்ஷீட், தலகாணி உரை இதெல்லாம் அடிக்கடி மாற்றுங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது மாற்றுங்க. அப்போ தான் உங்கள் வீட்டில் வருமானம் பெருகும், வசதி பெருகும், பணம் தங்கும். இந்த பழைய காலி பாட்டில்கள்லாம் வைக்காதீங்க. நிறைய தண்ணி பாட்டிலாம் வாங்குவோம், அதை அப்படியே வச்சுருவோம். அதே மாதிரி வீட்டில் வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வந்து பாட்டில்லாம் இதாகிடும், டேமேஜ் ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப பழசாக போய்டும். அது புதுசாக வாங்கியிருப்போம், ஆனால் பழசாக தூக்கி போட மாட்டோம், தூக்கி போட்டுருங்க. உடஞ்ச சுவாமி சிலை கண்டிப்பாக வைக்காதீங்க. எவ்வளோ பிடிச்ச சிலையாக இருந்தாலும் சரி, விக்கிரகங்கள் உடஞ்ச சிலைகள் வைக்காதீங்க. மன அழுத்தத்தை தரக்கூடிய பொருட்களும் யாராவது ஒருத்தவங்க கிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க, அவங்க இப்போ நம்மளை விட்டு போயிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு நமக்கு பகை வந்திருக்கும், அந்த பொருளை மட்டும் நம்ம விட மாட்டோம். ப்ளீஸ் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். உங்களுக்கு பெரிய டிப்ரெஷனே என்னென்னா, கடந்த காலத்தில் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை நினச்சாலே ரொம்ப வருத்தத்துக்குள்ளே போயிடுவீங்க. யாருக்காவது பணத்தை கொடுத்தாலோ பணத்தை வாங்கிறதா இருக்கட்டும், கணக்கு கரெக்டாக வச்சுக்கிங்க. மீனராசிக்காரர்கள் கணக்கு புத்தகம் சரியாக எழுத ஆரம்பிங்க. ஒரு வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய தத்துவத்தை கொடுக்கக்கூடியது. நிச்சயமாக நல்ல மாற்றங்களை மீனராசி கண்டிப்பாக பெறுவீர்கள். நல்ல எண்ணம், நல்ல சுத்தம், தர்மம், இறை நம்பிக்கை, இது நாளும் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அமைதி தானாக வரும். நம்ம வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டமும், பணவரவும், மன நிம்மதியும் நிரம்ப கிடைக்கும். ஆண்டவன் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார், நல்லது நடக்கும். என் அன்பு உறவுகளுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் திருச்செந்தூர் முருகன் பெருமானையும் பெருமாளுடைய மகாவிஷ்ணுவுடைய அவதாரமாக அவருடைய விஸ்வரூப தரிசனத்தையும் வைங்க. பெரிய ஃப்ரேம் வாங்கி வைங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதுமாதிரி கிழிந்த உடைகள்லாம் போட வேண்டாம். அயன் பண்ணாமல் ஒரு காலமும் உடை போட வேண்டாம். நிறைய வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். பணம் கண்டிப்பாக கொட்டப்போகுது. கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக பெறப்போகிறோம். வாழ்த்துக்கள். என் அன்பு உறவுகளே, என்றைக்குமே ஆரம்பத்தில் ஒன்று பார்க்குறோம், நடுவில் ஒன்று பார்க்குறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். எண்டு கிளைமாக்ஸ். நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா வீடு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசில் எந்த சிந்தனைகள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி யாருடைய கட்டாயமும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதற்கு முதல்ல முயற்சி பண்ணுவோம். சில விஷயத்தை ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திப்போம். எல்லாம் ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையை வளர்த்துப்போம். அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் பாதியாக நம்ம வாய் வைக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா, ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும்,
ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், 10 நாள் தான். ஸ்கூல்லேயே கிளாஸ்லேயே பிள்ளைங்களை போய் சேர்த்து விட்டால் 10 நாள் தான் ஒரு கிளாஸுக்கு போவாங்க, அடுத்த 10 நாள் போக மாட்டாங்க. நம்ம ஒரு வேலைக்கே போனால் 10 நாள் தான் டிப்டாப்பாக போவோம், திடீர்னு ஒரு நாள் அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு போவோம். என்றைக்குமே ஒரே டிப்டாப். என்றைக்கு வெற்றியாளர்கள்லாம் ஏன் நல்லா இருக்கிறாங்க? அவங்க என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காங்க. வெற்றி பெற விரும்புபவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டுறாங்க. அதனால தான் வெற்றி கிட்ட வர மாட்டேங்குது. நம்ம பணம் வரணும், பொருள் வரணும், புகழ் வரணும், வெற்றி வரணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும். நான் சொன்ன விஷயத்தை 90 நாள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் உங்களோடு சேர்ந்து நானும் முயற்சி பண்ணுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழ்நிலைகளை, உயர்வுகளை நாம் உண்டாக்குவோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய பொருளாதார இழப்புகளை தவிர்ப்போம். நாம் மனசு வச்சா நடக்குங்க. நம்ம மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்துவோம், எல்லாரும் சேருவோம். உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது, அந்த நல்ல மனசுக்கு நல்ல வார்த்தைகள் உங்கள்கிட்டேருந்து கண்டிப்பாக வருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்ல எண்ணம், நல்ல சுத்தமான சுகாதாரமான சுத்தமான இடம், தர்ம சிந்தனை, தர்மம், இறை நம்பிக்கை, இந்த 4 இருந்ததுன்னா கண்டிப்பாக செழிப்பு, மன அமைதி தானாக வரும். நம்ம வாழ்க்கையில் எல்லார் வீடுகள்லேயும் அதிர்ஷ்டம், பணவரவு, மன நிம்மதி நிரம்ப கண்டிப்பாக அமையும், நிறைய கிடைக்கும். இதற்காக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளை நீங்களும் பங்கெடுத்துக்குங்க. நம்புகிறவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், பணவரவு, நிம்மதி கிடைக்கணும், நிரம்ப கிடைக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் நீங்களும் ஒன்றிணைந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் சந்திக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலையும் நாம் எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகிறோம். 90 நாள் கண்டிப்பாக உறுதியாக நாம் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம். செய்வோமா? செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.